ஒரு சினிமாவில் காஸ்டியூம் டிசைனர், சினிமாவில் போடுற துணியை வடிவமைச்சு கொடுக்குற ஒரு பொண்ணு. ஆமாம், தன்னுடைய காதலின் பிறந்த நாளுக்கு இன்னொரு இளம் பொண்ணை கூட்டுமே விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. பொதுவாகவே பெண்கள் ஒரு ஆண் தன்னோடு பழகிறான்னா அவன் வேறு யாருக்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்போது இந்த காதலன் காதலிங்கிறது பொய். திடீர்னு எப்படி சார் ஒரே தெருவில் ஒரு 10-15 பப்புக்கு வரும்? பப்புனா என்னது? இது இப்போ நிறைய பேருக்கு ஏதோ அது ஏதோ பசங்க போகிறது, ஏதோ காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா பப்புகளையும் குறைஞ்சது கஞ்சாவாவது அங்கே இருக்கும். எல்லா ஊர்லேயும் ஆத்தா இன்சியல், தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் மட்டும் எதுக்கு அப்பா இன்சியல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இன்னாருக்கு இன்னார் தான் நாம் இங்கே ஒரு முடிவு பண்ணி ஒரு கலாச்சாரம் வாழும். இதை சீரழிப்பதற்காக இந்த விஷயங்களை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே ஊக்குவிக்குது. அதுக்கு அரசு துணை போகுது. இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சோம், கஞ்சா 3.0 பண்ணா 2.0 பண்ணா என்னென்னவோ அரசு சொல்லுது. ஆனால் போதைப்பொருள் வைத்திருந்தவர் கைது, இல்லை போதைப்பொருள் சப்ளை பண்ணவர் கைது. யார்? வில்லியம்ஸ் கைது. அந்த போதைப்பொருளை யாருக்கு சப்ளை பண்ணானோ அந்த ஆளும் கைது. அதுக்கப்புறம் அரசாங்கமே போதை இருக்க சொல்லுதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. அதால் இது மீது ஒரு மக்களுக்காக நாம் இருக்கிறோம், எதிர்கால தலைமுறையை நாம் சீரழிச்சிடக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் ரியல் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் அருண் முகேஷின் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ஆல்ரெடி ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு சம்மந்தமாக ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் பயங்கரமாக நம்ம இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு கேஸாகவே போச்சு. ஒன்றும் இப்போ யாரும் பேசலை சார். அதை நம்ம அப்பயே சொன்னோம், இந்த வழக்கு ஜாஃபர் சாதிக்கோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னோம். அதேமாதிரி ஜாஃபரோடு முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட் அது நம்ம அமீர்கிட்டையாவது வரும்னு பார்த்தோம். அமீர்கிட்ட கூட நகரலையே. ஜாஃபர் சாதிக்கு அவர் தம்பி கூட அது ஒன்றும் பெருசாக பாதிப்பை உண்டாக்காத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த மும்பையில் இருக்கட்டும் இல்லை சென்னையில் இருக்கட்டும் அந்த போதை கடத்தல் வழக்கில் எங்கெல்லாம் ஜாஃபர் சாதிக்கு அக்யூஸ்டாக இருக்கிறாரோ அந்த கேஸில் முகமது சலீமும் அக்யூஸ்டாக இருக்கார். அப்போ தொடர்ந்து 2 பேரும் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். சாதிக்க கைது பண்ணவங்க இதில் சலீமுக்கு பங்கு இருக்குது, முகமது சலீமுக்கு பங்கு இருக்குது அப்படின்னு சலீமு கூட கைது பண்ணலையே. அந்த சம்பவம் இப்போ தான் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில், ஆனால் அதற்குமே இன்னும் ஒரு முடிவு வராமல் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு திடீர்னு ஒரு சம்பவம் அரங்கேறிருக்கு. அதாவது நம்ம சென்னையில் கொடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விக்கி என்கிற வில்லியம்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண்ணை பாலியலுக்கு உட்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு வழக்கில் கைதான நபர் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு தகவல் வெளியாகி இப்போ அந்த விஷயம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு பின்புலம் காவல்துறையா இல்லை அரசாங்கம் எதுவும் ஏதாவது நடக்குதா, அவங்க ரீதியாக ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்கா? நீங்கள் இப்போ நான் கூட அந்த செய்தியை பார்த்தேன். ஒரு சினிமாவில் காஸ்டியூம் டிசைனர், சினிமாவில் போடுற துணியை வடிவமைச்சு கொடுக்குற ஒரு பொண்ணு. ஆமாம், தன்னுடைய காதலின் பிறந்த நாளுக்கு இன்னொரு இளம் பொண்ணை கூட்டுமே விட்டான் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல. பொதுவாகவே பெண்கள் ஒரு ஆண் தன்னோடு பழகிறான்னா அவன் வேறு யாருக்கிட்டையும் பழகக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. அப்போது இந்த காதலன் காதலிங்கிறது பொய். இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரியான பெண்களை கவர்ந்திருப்பதற்காக செய்கிற வேலை. நீங்கள் இந்த நம்ம கவர்னர் மாளிகை மீது ஒருத்தன் இதை பெட்ரோல் குண்டை போட்டான், மண்ணெண்ணெயை போட்டான், வழக்க போட்டான் நானும்ல, அவனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த வழக்கை எண்ணெயை விசாரிக்கிற போது அவனுக்கு ஒருத்தவங்க பெயில் கொடுக்குறாங்க, ஷூரிட்டி கொடுக்குறாங்க. அது யார் ஷூரிட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒரு லேடி. அப்புறம் அந்த லேடியை ட்ரேஸ் பண்ணி பார்க்குற போது அது சொந்த மகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துலேருந்து பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருது. அந்த பசங்களை மயக்கி பல பேருக்கு அவங்க மிஸ்யூஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதில் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்கேம். இது ஒரு தொழிலாக தான் நான் பார்க்குறேன். ஒரு காதலன் தன்னுடைய பிறந்த நாளுக்கு காதலி இன்னொரு பெண்ணை பரிசு கொடுத்தான்னு இதை சுருக்கிறத நான் எனக்கு அதில் ஒன்றும் உடன்பாடு இல்லை. அப்போ இது வேறு ஏதோ நடந்திருக்கு, இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. நீங்கள் இப்போ நாடு முழுக்க இந்த பப் கலாச்சாரம் இந்த 2-3 வருஷத்தில் தான் அதிகமாகுது. இப்போ நுங்கம்பாக்கத்தில் ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு தெருவில் ஸ்ட்ரீட்டில்
ஒரு 10-17 பப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன நடக்கும் பப்பில்? எல்லாம் அரசாங்க விதிமுறைக்கு உட்பட்டு தான் நடக்குது அப்படிங்கிறது இருக்குது சார். விதிமுறைன்னா இப்போ அரசாங்கம் ஒரு பப்புலையும் ஒரு ஆளை போட்டு இத்தனை எம்எல் பீர் கொடு, இத்தனை எம்எல் ஒயின் கொடுன்னா பார்க்குறாங்க. ரூல்ஸ் படி நாங்கள் 11 மணி வரைக்கும் அங்கே சரக்கு தரதா இவங்க சொல்கிறாங்க. அண்மையில் எம்ஆர்சி நகரில் சென்னையில் இருக்கிற விஐபி பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் அடித்து மண்டையை உடச்சி எதுவுமே ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதா செய்தி வந்ததில்லை. அப்போ கூட அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலைய இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி 3 மணிக்கு எப்படி அடிச்சிங்கன்னா 11 மணிக்கு அங்கே சரக்கு நிறுத்தப்பட்டிருந்தால் 12 மணிக்கு அவன் வெளியே வந்திருப்பான்னு வைங்க, தட்டு தடுமாறி கூட வந்திருப்பான். எப்படி 3 மணிக்கு அங்கே நின்று அடிக்கிறான்? அப்போது அங்கேயும் அந்த டைம் கட்டுப்பாடு இல்லாமல் கேஷுவலாக கிடைக்குன்னு தானே அர்த்தம். நீங்கள் திடீர்னு எப்படி சார் ஒரே தெருவில் ஒரு 10-15 பப்புக்கு வரும்? பப்புனா என்னது? இது இப்போ நிறைய பேருக்கு அது ஏதோ பசங்க போகிறது, இதை காப்பி குடிக்கிறது, டீ குடிக்கிறது மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா பப்புகளையும் குறைஞ்சது கஞ்சாவாவது அங்கே இருக்கும். அப்போ இன்றைக்கி மெத்தபடின்னு ஒன்று ஒரு பொருள் வந்துக்குன்னா சார் ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று இருக்கான் சார். அதை இந்த கூல்ட்ரிங்க்ஸு இல்லை வேறு மாதிரியான விஷயங்களை கலந்து கொடுத்துட்டா அது ஸ்மெல் இருக்காதான், டேஸ்ட்டும் இருக்காதான். அது கொடுத்துட்டோம்னா ஒரு பல மணி நேரங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதான் இந்த பாலியலுக்கு உட்படுத்தப்பட்ட பெண்ணுக்கு கூட அந்த தோழி ஸ்வீட்டில் தான் அந்த போதைப்பொருள் அது கலரும் இல்லை, அது வாசமும் இல்லையா. அதை கொடுத்துட்டு பல இடங்களில் மிஸ்யூஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இது 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 ஈஸியாக கிடைக்குது இல்லை. நீங்கள் போதைப் பொருளேங்க இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பொண்ணு படிக்கிறான், ஒரு காலேஜில் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல படிக்கிறா, இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான்னு வச்சுக்க. அவளுக்கு ஒரு காதலன் எவனோ ஒருத்தர் இருக்கான், எப்படியோ அதுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பழக்கம் இருக்கு வச்சுங்க. ஒரு தடவை கூட வேலை செய்கிற அந்த கல்லூரி மாணவியோ இல்லை யாரோ ஒரு பெண்ணை கூட்டின்னு போகிறான். கூட்டின்னு போனால் அது ஒரு தனி உலகம் தானே. இப்போ ஒரு பப்புக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு பப்புக்கு போகாதுன்னு தெரியாதுல்ல, வாய்ப்பே இல்லைல்ல. இப்போ நம்ம போனவொடனே கேட்டு என்னடா நடக்குது எதுடா நடக்குதுன்னு தெரிஞ்சாவோன்னா நமக்கு தெரியலாம். மற்றபடி அது ஒரு தனி உலகம். அந்த உலகத்துக்கு உள்ளே போயிட்டா என்ன நடக்குதுன்னே தெரில. பல இடங்களில் பெண்கள் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டான். ஆமாம். ஏன் பெண்கள் இல்லாமல் அலோவ் பண்ண மாட்டான்? ஷூ போட்டால் தான் அலோவ் பண்ணுன்றான். என்ன உடனே இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அது டிக்னிட்டி, அது ஷூ அப்படி இல்லை. போதையில் ஒருத்தன் ஆடுற போது ஒருத்தன் செருப்பை ஒருத்தங்க மெரிச்சி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சண்டை வந்துடும். சண்டை வர்றதுக்கு அது ஒரு காரணமாக ஆகிடும். அதுக்காக ஷூவோடு வந்துருன்றான். அப்போது பொம்பளையோட எதுக்கு வர சொல்கிறான்? ஒரு பெக்கு குடிக்கிற வரைக்கும் 2 பெக்கு குடிக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சேஷ்டை பண்ணால் அதை பார்த்து இன்னொன்று பண்ணணும், அப்புறம் மாறி பண்ணிக்க வேண்டியது தானே. இப்போ சென்னையில் மனைவிகளை மாற்றிக்கொள்கிற ஒரு கிளப்பு ஒன்று மாட்டுச்சு அண்மையில். பார்த்தீங்களா, கேரளாவில் ஃபேமஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அது சென்னையில் மாட்டுச்சு. முன்னாடிலாம் ஒரு 15-20 வருடத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு கிளப் இருக்குது. எல்லோரும் அந்த அந்த காருக்கு இது இருக்குல்ல, அதை போட்டு குலுக்குவாங்க. அப்போது அந்த கார் ஒரு ஆளுக்கு ஒரு சாவி எடுப்பாங்க. அந்த சாவியை அந்த ஓப்பன் பண்ணோம்னா எந்த லைட் எரியுதோ அந்த காருக்கு போவாங்க. அந்த காரில் அந்த உரியவங்க இருப்பாங்க. அப்போ அந்த இது நடக்கும், போகும், வரும்லாம் நம்ம அதெல்லாம் ஆச்சரியமாக கதையாக பார்ப்பாங்க. இன்றைக்கி என்னடான்னா அது சர்வசாதாரணமான விஷயமாக இங்கே மாறிடுச்சு. இப்போ இந்த பப்பில் இப்போ இந்த கூட இருக்கிற பொண்ணை கூட்டு போகிறான்னு வச்சுங்க. அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை போகலான்ட்டு, சப்போஸ் அடுத்த சனிக்கிழமை இப்போ கூட்டு போகலான்னு வச்சிங்களேன். அவன் கேட்பா, ஏன் என்ன போன வாரம் கூட்டு போகிறேன்னு சொன்னேன், ஏன் அவன் கூட்டு போகல? இல்லை கூட இருக்கிறவர் அவன் பேரை சொல்லி, இல்லை அவன் வேணான்றான், நீ ரொம்ப ஷையாக இருக்கிறியா, நீ சரியில்லையா, வேணாம்பா உனக்கு பிடிக்கலன்றான்பா அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்க. இவ அந்த ஃபஸ்ட் டைம் அந்த இதை உணர்ந்து அதை யூஸ் பண்ணியிருந்தான்னா, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டும்பா, என்னப்பா நான் என்னப்பா செய்யணும், நான் என்ன பண்ணணும், சரி நான் சொல்லதெல்லாம் கேட்குறேன், என்னையும் இந்த தடவை விட்டாமல் கூட்டும் போய்டு அப்படின்னு பல பெண்கள் இன்றைக்கு இதில் சீரழிஞ்சிருக்காங்க. பலர் அதாவது இப்போ இந்த என்னென்னவோ அது நம்ம வெளியில் பேசினா அசிங்கம், என்னென்னவோ இந்த பைலட்டு கார்டுன்னு அது இதுன்னு என்னென்னவோ விசாரத்துக்கு என்னென்னவோ பேரை மாற்றி இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், எதாக இருந்தால் என்ன, நம்ம கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலாக பல விஷயங்களை நம்ம அனுபவிக்கணும் சார். இப்போ சாதாரண ஒரு டீ கடையில் ஒரு 10 ரூபா 5 ரூபா டீ குடிக்கிறோம், ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து காஃபி குடிக்கிற அளவுக்கு எல்லோரும் இங்கே வளர்ந்துட்டோமா? இல்லை. அப்போது அதில் பல விஷயங்கள் அங்கே போனால் நடக்குது. நீங்கள் போய் பாருங்கள், ஒவ்வொரு பப்பு முன்னாலே அந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு 15-16 வயசு பிள்ளைங்க போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை பாருங்கள் சார். ஆண்களும் அப்படி தான் வரான். ஆண்கள் தப்பு பண்ணுறான்னு வச்சிங்களேன், அவன் ஒரு காலத்தில் ரியாக்ட் பண்ணுவான் சார். பெண்கள் தப்பு பண்ணான்னு வச்சுங்க, ஒரு ஆண் தப்பு பண்ணால் அது அவனை பாதிக்கும், ஒரு பெண் தப்பு பண்ணால் அந்த குடும்பத்தையே எல்லாம் பாதிக்கும். அது நீங்கள் ஒரு ஆம்பளை
அப்படி இப்படி இருந்தானா ஏப்பா அவன்லாம் மன்மதம்பா, அப்போ வந்து செம ஜாலி டைப்பா அப்படின்னு சொல்லுவான். அதே ஒரு பெண் அந்த மாதிரி இருந்தான்னு வச்சுங்க, அதற்கு வந்து இந்த சமூகம் தர பேர் வேறு. இந்த சமூகம் இன்றைய வரை நிலைத்து ஒரு ஒரு இந்திய கலாச்சாரம், ஒரு தமிழக கலாச்சாரம்னா ஒன்று இருக்குன்னா அது நம்ம நாட்டில் இருக்கிற பெண்களை வைத்து தான் இருக்குது. எல்லா ஊர்லேயும் வந்து ஆத்தா இனிஷியலு, தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இந்தியாவில் மட்டும் எதுக்கு அப்பா இனிஷியலு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது இன்னாருக்கு இன்னார் தான் நாம் இங்கே ஒரு முடிவு பண்ணி ஒரு கலாச்சாரம் வாழறோம். இதை சீரழிப்பதற்காக இந்த விஷயங்களை வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே ஊக்குவிக்குது. அதுக்கு அரசு துணை போகுது. இப்போ எல்லா பப்புகளிலும் குறைஞ்சது அந்த உட்கான்னு சொல்கிற அந்த கஞ்சாவிலிருந்து அனைத்து விதமான போதைப் பொருட்களும் கிடைக்குது. இப்போ நீங்கள் சாதாரணமாக இந்த பொண்ணு விஷயத்தில் பார்த்தீங்க, எப்படி அவனுக்கு அது கிடைக்குது? அதான் முதல்வர் அவர்கள் வந்து கஞ்சாவே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருள் வந்து எப்படி அந்த நபருக்கு கிடைச்சது, அதுவும் இல்லாமல் அது வந்து இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற சோஷியல் மூலியமாக தான் வந்து அவர் அந்த பிஸ்னஸே பண்ணி சார். இப்போ நீங்கள் கூகுளில் எடுத்து மெத்தபெட்டின் போட்டு பாருங்கள், ஐ வாண்ட் மெத்தபெட்டின் போட்டு பாருங்கள், ஒரு டோஸ் 3500 ஒரு விளம்பரம் வருது. இப்போ வந்து அது கீழே என்ன போட்டுருக்கோம், இப்போ நோ ஸ்டாக்னு போடுறோம். அது எப்படி அது நெட்டில் வருது? அப்போ சைபர் கிரைம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அரசு என்ன பண்ணுது? இப்போ இதெல்லாம் தடை பண்ணணும்ல. இப்போ கஞ்சாவை வந்து இதில் நம்ம வலைதளத்தில் வாங்கின சம்பவம்லாம் இருக்குல்ல. ஒரு வீட்டில் ஒரு வாட்டர் கேன் இருக்குல்ல, 25 லிட்டர் வாட்டர் கேன், அதில் எங்கேயோ ஒரு கஞ்சா செடியை வளர்த்துட்டானா. அது அவனுக்கு கூட பர்சனல் யூஸுக்காக கூட இருந்திருக்கும். அது சட்டப்படி தப்பு தானே வச்சுங்க சார். அவனை நாங்கள் வந்து வீட்டில் கஞ்சா செடி வளர்த்தவர், என்னமோ பெரிய தோட்டம் போட்டு ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணி வந்து விற்பனை பண்ண மாதிரி அவனை ஃபோட்டோ போட்டு அதை போட்டு இதை போட்டு கஞ்சா செடி வளர்த்தவர் கைது அப்படின்னு போடுறாங்கல்ல. சாதாரணமாக நீங்கள் கஞ்சா எல்லா இடங்களிலும் கிடைக்கிது. இப்போ இடையில கொஞ்ச நாள் வந்து அரசு வந்து டைட் பண்ணி ஒரு 10 நாள் கொஞ்சம் சிக்கலாக தான் இருந்தது. இப்போ திரும்பவும் சகஜ நிலைக்கு திரும்பியது ஊருன்றாங்கல்ல, அந்த மாதிரி சகஜ நிலைக்கு இன்றைக்கி கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அப்போது சாதாரணமாக ரோட்டில் ஒரு 4 பசங்க பைக்கில் போகிறான், ஒரு மாதிரியாக போகிறானோன்னு அவனுக்கு கேட்க முடியல. ஏன்னா கேட்குறவர் இன்னார்னு தெரிஞ்சுக்கிற நிலையில், ரெக்கக்னைஸ் பண்ணுற நிலையில் அவன் இல்லை. பொதுவாக காவல்துறை பார்த்தா எல்லாம் ஓடுவான். காவல்துறை அடிக்கிறானே, யூனிஃபார்மோடு இருக்கிறவங்கள அடிக்கிறானே. ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு ராயப்பேட்டா மருத்துவமனைக்கு வரான். ஆந்திரா சினிமாவில் வர மாதிரி ஒரு கேங்ஸ்டார் வந்து போதைப்பொருள் ஆட்சாமிகள் போலீஸை மருத்துவமனை உள்ள பூந்து அடிக்கிறாங்களே. அப்போது இந்த போதை என்னென்ன விஷயத்த பண்ணுது? நீங்கள் பல உயர்தர கார்கள் இப்போ நைட்டில் ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல. இப்போ அண்ணா நகரில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து நிலைமை தடுமையாகிற போதையில் விடிய காலையில் 3 மணிக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்றாங்க. 3 மணிக்கு எப்படி அலோவ் பண்ண முடியும்? 11 மணிக்கு பார்கள் முடியுது, 12 மணிக்கு வெளியில் வரான்னா அவன் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிருப்பான்ல, 12:30 1க்குள்ளே வீட்டுக்கு போயிருப்பான்ல. 3 மணி வரைக்கும் சுற்றுறான்னா அப்போது தங்கு தடையின்றி இரவில் இந்த மாதிரியான போதை விஷயங்கள் கிடைக்கிது. அப்போது இதை வந்து ஒரு தொழிலாகவே பண்ணுகிற பல இடங்களில் தினமும் டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் இந்த மாதிரி இந்த போதையை பயன்படுத்தி இந்த பொண்ணை சீரழிச்சிட்டாங்க, போதையை பயன்படுத்தி அந்த கொலை நடந்தது, போதை இங்கே மாட்டுச்சு அங்கே மாட்டுச்சு அப்படிலாம் செய்திகள் வருது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே பிடிச்சோம் இங்கே பிடிச்சா கஞ்சா 3.0 பண்ண 2.0 பண்ண என்னென்னவோ அரசு சொல்லுது. ஆனால் நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு தெரிஞ்சு என் கண் பார்வையில் எவனும் கஞ்சா அடிக்கூடாதுன்னு மக்கள் நினைக்கிறான். இந்த சேஷ்டை சார் எந்த இடத்துலையும் யார் இந்த பசங்களையும் யாரும் இப்போ கேட்க முடியல. ஒரு என்ன பண்ணுறானுங்க, ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு கஞ்சா காய்ச்சினா அவன் ஏதோ ராஜபோதையில் இருக்கிற மாதிரி அவன் இருக்கிறான். யாருக்கும் இவங்க வீட்டுக்கே கட்டுப்படுறதில்லை. போலீஸ் பிடிச்சா போலீஸுக்கும் கட்டுப்பட மாட்டான். இப்போ இதே நிலைமை இப்படியே நீடிச்சா என்ன தான் நடக்கும்? இதில் அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுறான்ல. அண்ணனை கொலை பண்ண போய் அண்ணன் இல்லைன்னே தம்பியை போட்டு வந்துடுறான். ஒரு நான்வெஜ் ஹோட்டலுக்கு போகிறோம், என்னங்க எல்லாம் ஆயிடுச்சுங்கன்னு, சரிடா வேறு வழி இல்லை, பக்கத்தில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்குது, 2 பரோட்டா கரெக்டாக சாப்பிட்டு போகன்ற மாதிரி அண்ணனை தேடி போய் தம்பியை கொலை பண்ணுறான். இது மாதிரி கூலிப்படைகள் வந்து அதிகமாகுது. கூலிப்படைகள் எல்லாமே வந்து போதைப் பொருளாக இருக்குது. போதைப் பொருள் விற்கிறாருங்க அப்படின்னு சொன்ன நீங்கள் அதிமுக பொறுப்பாளர்களோ இந்த நம்ம வியாசர்பாலை வெட்டி கொல்லப்பட்டார்ல, போதைப் பொருள் விற்கிறாங்கன்னு போலீஸுக்கு தகவல் சொன்னால் அந்த சொல்கிற நபர் கொல்லப்படுகிறாருன்னு செய்தி வருது, பத்திரிகையில் வருது, டிவியில் காட்டுறான். அப்போ எவன் போய் இதை சொல்லுவான்? அப்போ இது வந்து ஆளும் கட்சியே வந்து ரகசியமாக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா? இல்லை, ஆளுங்கட்சி இதை கண்டுக்காமல் விடுதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இப்போ நான் நேற்று கூட ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து 12 நாளில் எத்தனையோ கொலைகள் அப்படிலாம் லிஸ்ட்டு வந்தது. 162 நாளில் தமிழ்நாட்டில் 492 கொலை நடந்திருக்கு. 2024 ஜனவரி 1 முதல் ஜூன் 12 வரை அரங்கேறிய 492க்கும் மேற்பட்ட படுகொலைகள். ஜனவரியில் வந்து 87, பிப்ரவரியில் 78, மார்ச்சில் 64,
ஏப்ரலில் 94, மேல 127, ஜூன் இந்த மாதம் 12 வரைக்கும் 42 கொலை தமிழகத்தில் நடந்திருக்கு. நீங்கள் சொல்லலாம் 8 கோடி பேர் இருக்கிறான், அதில் வந்து என்னங்க இது குறைஞ்ச அளவு தானுங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கொலைகள் நடக்கிற போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கொலை ஒரு பஸ் ஸ்டாண்டில் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு 2 பேர் 4 பேர் வரான், ஒருத்தனை வெட்டி கொள்கிறான், ஒரு 5 பேர் பிரச்சனை இல்லை. இது சுற்றி நிற்கிற 1000 பேர் பிரச்சனை. இது அந்த ஒரு 1000 பேர் அதை பார்க்குறான்னு வச்சுங்க, அவனோட மனநிலை என்ன நிலைக்கு வரும்? அவன் வந்து ஃப்ரீயாக வெளியில் வர முடியுமா? ஒரு படிக்கிற பசங்க பஸ் ஏற வந்திருக்குது, அந்த பசங்க இந்த சம்பவத்தை பார்க்குது. சார் வெட்டுறவனுக்கு தெரியாது, வெட்டுறவன் போதையில் இருப்பான், எத்தனை பேர் பார்த்தான்னா அது பார்த்துக்கலாம் தானே வெட்ட வரான். பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஹோட்டல் முன்னாடி வெட்டுறாங்க, எவ்வளோ பப்ளிக்காக வெட்டுறாங்கல்ல. அப்போது இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு பல பேர் இன்றைக்கி வந்து அதை ஆதங்கப்பட்டு பேசுகிறான். ஆனால் இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் ஒழுங்காக நடவடிக்கை எடுத்தால் இந்த மாதிரியான பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போது தொடர்ந்து அந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கணும்ல. ஆனால் இல்லையே, புதுசு புதுசாக வருது. இதை இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி அந்த பொண்ணு விஷயம், அப்போது இது என்னை பொறுத்தவரை இது ஒரு ப்ரொஃபஷனலாக தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு பெண்ணை கொண்டு போய் இந்த மாதிரி மயக்கலான்றதுக்கு இந்த ட்ரக்கு பயன்படுத்தப்படும்னு இவன் எத்தனை பேர்கிட்ட விற்றுருப்பான், அதில் எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவன் அந்த வில்லியம்சன் அப்படிங்கிறவன் தான் வந்து இதற்கு தலைமை அப்படின்னு தகவல் வெளியே இருக்குது. அதை தான் சொல்கிறேன். இப்போ அவனுக்கு எப்படி அது கிடைக்கிது? இப்போ நீங்கள் வில்லியம்ஸை பிடிக்கிறீங்க சார், சரி வில்லியம்ஸை பிடிச்சிங்க, அந்த காலெல்லாம் பிடிச்சிங்க, அந்த காதலின்னு சொல்லப்படுகிற அந்த புரோக்கரை பிடிச்சிட்டிங்க சார். வில்லியம்ஸோட அதை நிறுத்துறீங்களா? போதைப்பொருள் வைத்திருந்தவர் கைது, இல்லை போதைப்பொருள் சப்ளை பண்ணவர் கைது. யார்? வில்லியம்ஸ் கைது. அந்த போதைப்பொருளை யாருக்கு சப்ளை பண்ணானோ அந்த ஆளும் கைது. அதுக்கப்புறம் இவன் எப்படி இவனா அந்த போதைப்பொருளை உருவாக்கிட்டானா? அப்போது இந்த வேரை பிடிச்சி போகணும்ல, இந்த வேர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிற்கும்ல, அங்கேருந்து திரும்பவும் அந்த வேரை பிடிச்சி போகணும்ல. அப்போது ஒரு லிங்கில் ஒரு முக்கால்வாசி விஷயங்களை தடுத்துடலாம்ல. ஏன் வந்து அப்போ டெய்லி ஒருத்தன் மாட்டுறான், இவனை பிடிச்சேன் அவனை பிடிச்சேன் அவளை கைப்பற்றினேன் இவளை கைப்பற்றினேன்னா அந்த செயின் லிங்க்கு விசாரணையை எங்கேயோ ஒரு இடத்துல முடங்குன்னு தானே அர்த்தம். அப்போது இந்த விசாரணையை ஒழுங்காக செஞ்சால் அது தடுக்கப்படலாம். அதற்கான உரிய வழியை வந்து கவர்மெண்ட்டு தான் செய்யணும். அப்படி அந்த பிரதீக்ஷா அப்படிங்கிற அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் ஆடை வடிவமைப்பாளராக இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சாதாரண ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. அவங்க சினிமாவில் இருக்கக்கூடியதுனால சினிமாக்குள்ளேயும் இந்த போதை கலாச்சாரம், இந்த மெத்தபெட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருள் பயன்படுத்தப்படலாமா? எங்கள் அண்மையில் கூட ஒரு பாடகி சொன்னாங்க, இந்த மாதிரி பிரபல நடிகர்கள் இந்த நடிகர்கள் அவங்கெல்லாம் வந்து ட்ரக்கை யூஸ் பண்ணாங்க பார்ட்டியில். குறைஞ்சபட்சம் அரசாங்கம் ஒரு விசாரணையாவது பண்ணணும்ல. இன்றைக்கி நடக்கிற பல விஷயங்களில் சார் இப்போ அதாவது போதை இந்த ட்ரக்குன்றது வந்து முதல்ல உடல் வலியை போக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வஸ்து. அதுக்கப்புறம் மனசு ரிலாக்ஸ் ஆச்சு. அப்போது தொடர்ந்து ஒரு பணியில் ஈடுபடுறாங்கன்னா அவங்க தன்னோட அந்த மேல் வலியை போக்கிக் கொள்வதற்கு உள்ளே சாப்பிட்ற விஷயமா அது இருந்து இன்றைக்கி அது ஒரு சாதாரணமாக எல்லாரும் பயன்படுத்தி ஒரு கேளிக்கை விஷயமா அது மாறிடுச்சு. இப்போ தொடர்ந்து ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, அப்போ அவங்க அந்த பயன்படுத்திட்டு இருப்பாங்கன்னு பல நடிகைகள் பேசுகிறத பார்க்குறோம். சில முன்னணி நடிகைகள் கூட இந்த மாதிரி ஜாயிண்ட்டு அது இது ஜாயிண்ட்டுக்கு ஆளை தேடினாங்க, ஜாயிண்ட்னா கூட சேர்ந்து அடிக்கிறதுக்கு ஆளை தேடினாங்க, போனாங்க வந்தாங்கன்னு ஒரு பெரும் பேச்சிங்க அடிப்படுது சார். ஒரு நடிகரோடு அது நின்றுட்டா கூட கருமை ஏதோ அவன் தொழில் ரீதியாக போனான். இப்போ ஒரு நடிகை ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இதை செய்கிறா ஒருத்தங்க கூடன்னா அது ஒரு 2 பேரோட பர்சனலோட போகுது சார். இது கீழே வரைக்கும் இறங்கி வந்திருக்குல்ல, இந்த குழந்தை பொண்ணு வரைக்கும் வந்திருக்குல்ல. அண்ணா நகரில் படிக்கிற குழந்தை அதுக்கு பாதிக்கப்படுது இல்லை, அம்ஜகரில் படிக்கிற குழந்தை அதுக்கு பாதிக்கப்படுது இல்லை. அப்படின்ன போது இதோட வீரியம் இதோட தாக்கம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுதா அப்படிங்க தான் தெரியல. இப்போ நம்ம அரசாங்கமே போதையை விற்க சொல்லுதெல்லாம் சொல்ல வரல. ஏன் விற்கிறவங்க உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுறாங்க? இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமன்னா அதை கண்டுக்காமல் விட்றது தான். நீங்கள் ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், ஏம்பா அவங்க ஏரியாவில் வந்து கஞ்சா விற்றா நீ சட்டையை கட்டி ஸ்டேஷனில் வச்சுட்டு சஸ்பெண்ட் ஆகி வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கௌரவம் தானே, ஒரு ஆய்வாளங்கிறது ஒரு கௌரவம். இவங்க கொடுக்குற சும்மா 10,000 20,000க்கு நம்ம 1 லட்சம் சம்பளத்தை விட்டு சட்டையை கட்டி வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா எங்கள் அப்பா சஸ்பெண்ட் ஆகிட்டாரு. எதுக்கு உங்கள் அப்பா சஸ்பெண்டு? அதான் பேப்பரில் வந்ததே, பொய் சொல்கிறா. அவங்க அப்பா கஞ்சா வைக்க விட்டாராம், போதைப் பொருட்கள் வைக்க விட்டாராம், அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம், பேப்பர்லாம் நான் படித்தேன் அப்படின்னு அந்த இவரோட பசங்க பேசும்ல சார். இதுக்கெல்லாம் கட்டுப்படுற போலீஸ் அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க சார். அப்போது ஒரு அரசாங்கம் வந்து இந்த விஷயங்களில் தலையிடாமல் எப்பா
கொஞ்சம் எங்கால் எவன் வந்தாலும் நீங்கள் ஒத்துக்கூடாது, சரியாக கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு போலீஸை ஃப்ரீயாக பண்ணாலே பெரும்பாலான காவல்துறை அதிகாரிகள் ஒரு நியாயமாக மனசாட்சிப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. இவங்க இதில் பல இடங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதால சரி இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டருக்கும் தெரியாதா சட்டத்துக்கு புறம்பா 24 மணி நேரம் பார் திறந்து வச்சுருக்கான் டாஸ்மார்க்கில், இது தப்பு, இதை பிடிக்கணும்னு தெரியாதா? ஈவன் அவங்க கூட ஜீப்பு கடந்து கூட போவாங்க, ஏன் விட்றாங்க? ஆனால் இதை பிடிச்சோம்னா அவன் எம்எல்ஏ பேசுவான், எம்பி பேசுவார், அமைச்சர் பேசுவார், என்னையா பிடுங்குற நீ, வேறு எங்கேயுமே பார் இல்லையா, இங்கே மட்டும்தான் இருக்குதா, நீ இங்கே இருக்கிறியா இல்லை வேறு எங்கன்னா போறியா அப்படின்னு நம்மளை கேட்பாங்கன்றது தான் கண்ணும் காணாமல் போகிறது. அதால் இதுக்கு ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் தான் பொறுப்பாக இருக்கணும். இந்த நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அரசாங்கம் தான் பொறுப்பு. அதால் இது மீது ஒரு மக்களுக்காக நாம் இருக்கிறோம், எதிர்கால தலைமுறையை நாம் சீரடிச்சிடக்கூடாதுன்ற எண்ணம் இருந்தால் அவங்க ஒரு தெளிவான நடவடிக்கை எடுக்கணும், எடுப்பாங்கன்னு பார்ப்போம். நாமளும் பல விஷயங்களாக சொல்கிறோம் ஒன்றுனா அரசு செய்யணும்னு, பட் அவங்க ஒன்றும் பெருசாக அதில் செஞ்சு தடுத்த மாதிரி தெரியல. இன்னமும் ஒரு 2 வருஷம் இருக்குது. திரும்பவும் அவங்க எதனா ஆட்சிக்கு வரணும்னு எண்ணப்பட்டாங்கன்னா இதை நம்ம செய்யணும்னு ஒரு கோரிக்கை தான் அரசாங்கத்துக்கு வைக்க முடியும். ஏன் நீ பிடிக்காமல் இருக்கிறனாக்க முடியும், ஏங்க பிடிக்க மாட்டீங்க கொஞ்சம் பாருங்கள் அப்படி தான் தொடர்ந்து இங்கே கோரிக்கைகள் வைக்கப்படுது. ஓகே சார், இது போன்று மற்றும் ஒரு நல்ல நேர்காணலில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.